அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 3வது இறை வார்த்தையின் 2வது வரியும் 4வது இறை வார்த்தையின் 1 வரியும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறை மகன் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆண்டவர் இயேசு மனித தன்மையிலும் இறை தன்மையிலும் வாழ்ந்தார் என்று புனித பவுல் இங்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆண்டவர் இயேசுவிடம் மனித சுவாபமும் இருந்தது, தெய்வீக சுவாபமும் இருந்தது என்று புனித பவுல் இங்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த உலகில் ஆண்டவர் இயேசு இறை தன்மையிலும் வெளிப்பட்டார், மனித தன்மையிலும் வெளிப்பட்டார். அதைத்தான் புனித பவுல் இங்கு அழுத்தம் திருத்தமாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 2ஆம் இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். 40 நாள் இரவும் பகலும் நோன்பு இருந்த பின் இயேசு பசி உற்றார் என்று சொல்லுகிற பொழுது இயேசு அங்கு மனித தன்மையில் வெளிப்படுகிறார், மனித சுவாபத்தில் வெளிப்படுகிறார். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 46ஆம் இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். இயேசு பரலோக பிதாவை பார்த்து, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரக்க கத்துவதாக அந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. யூதாசால் காட்டிக் கொடுக்கப்படும் முன் வரையிலும் பரலோக பிதாவை தந்தையே என்று அழைத்து வந்த இயேசு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே 3 ஆணிகளுக்கு மத்தியில் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது பரலோக பிதாவை கடவுளே என்று கூவி அழைப்பதாக நாம் பார்க்கிறோம். திருப்பாடல் 51 தாவீது அந்த பரலோக பிதாவை கடவுளே என்று அழைப்பதாக நாம் பார்க்கிறோம். மனிதனாகிய தாவீது அந்த பரலோக பிதாவை கடவுளே என்று அழைக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு தன் தந்தையை கடவுளே என்று அழைக்கிறார் என்று சொன்னால், தான் இந்த பாடுகளை மனித தன்மையில் தான் அனுபவிக்கிறேன், தெய்வீக தன்மையில் நான் அனுபவிக்கவில்லை, மனித தன்மையில் தான் இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், இந்த பாடுகளை நான் சுமக்கிறேன் என்று சொல்லி பரலோக பிதாவை பார்த்து, கடவுளே, கடவுளே, இந்த துன்ப நேரத்தில் ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிற போது இயேசு அங்கு மனித தன்மையில் வெளிப்படுகிறார். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் முடக்குவாதமுற்ற மனிதரை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று சொல்லுகிற போது இயேசு அங்கு தெய்வீக தன்மையில் வெளிப்படுகிறார். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பாவத்தில் வாழ்ந்த அந்த பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ சமாதானமாய் போ என்று இயேசு சொல்லுகிற போது அங்கு தெய்வீக தன்மையில் வெளிப்படுகிறார். அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து பார்வையற்ற மனிதர்கள் பார்வை பெறும்படி செய்கிற போது, நடக்க முடியாத மனிதர்களை எழுந்து நடக்கும்படி செய்கிற போது, பேயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பேயின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களுக்கு பூரண சுகம் கொடுக்கிற போது இயேசு தெய்வீக தன்மையில் வெளிப்படுகிறார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஆண்டவர் இயேசு இந்த உலகில் மனித தன்மையிலும் வெளிப்பட்டார், இறை தன்மையிலும் வெளிப்பட்டார். அவரிடம் மனித சுவாபமும் இருந்தது, தெய்வீக சுவாபமும் இருந்தது. மனித தன்மையில் வெளிப்பட்ட இயேசு இறை தன்மையில் வெளிப்பட காரணம், ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த உலகில் வாழ்ந்ததால் அந்த பரிசுத்த ஆவியின் வழியாக தேவ வல்லமையை பெற்று இயேசு இந்த உலகில் தெய்வீக தன்மையில் வெளிப்படுகிறார். அர்த்தம் என்ன? இந்த உலகில் மனிதராக பிறந்த நாமும் பரிசுத்த ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவோம் என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியின் வழியாக தேவ வல்லமையை பெற்று நாமும் இந்த உலகில் தெய்வீக தன்மையில் வாழ முடியும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. இயேசுவின் பிறப்பிற்கு முன்பாக தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியின் வழியாக தேவ வல்லமையை பெற்ற எலியா, எலிசா போன்ற இறைவாக்கினர்கள் இந்த உலகில் மனித தன்மையிலும் இறை தன்மையிலும் வாழ்ந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. இயேசு உயிர் தெழுந்து விண்ணகம் சென்ற பிறகு தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட திரு தூதர்கள் தூய ஆவியின் வழியாக தேவ வல்லமையை பெற்று
பெற்று இந்த உலகில் மனித தன்மையிலும் இறை தன்மையிலும் வாழ்ந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு அந்த தூய ஆவியின் வழியாக தேவ வல்லமையை நிறைவாக பெற்ற புனிதர்களும் இந்த உலகில் இறை தன்மையிலும் மனித தன்மையிலும் வாழ்ந்தார்கள் என்று அவர்கள் சரித்திரங்கள் நமக்கு சொல்லுகின்றன. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த உலகில் மனிதராக பிறந்து மனித தன்மையில் வாழுகிற நாமும் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு அந்த தூய ஆவியின் வழியாக தேவ வல்லமையை பெற்று நாமும் இந்த உலகில் இறை தன்மையிலும் வாழ முடியும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனையை கொடுத்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு இதுதான். மனித தன்மையில் பிறந்து இந்த உலகில் மனித தன்மையில் வாழுகிற நாமும் இயேசுவை போல் தெய்வீக தன்மையில் வாழ முடியும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு அழகான உண்மையை எடுத்துச் சொல்லி அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் அந்த தூய ஆவியால் நாம் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவோம். இவ்வாறு தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட நாம் அந்த தூய ஆவியின் வழியாக தெய்வீக வல்லமையை பெற்று அந்த தூய ஆவியோடு இணைந்து வாழ்ந்து இயேசுவை போல் இந்த உலகில் நாமும் தெய்வீக தன்மையில் வெளிப்படுகிற போது இயேசுவை போல் நாமும் இந்த உலகில் அநேக மக்களுக்கு நாம் ஆசீராக விளங்குவோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லு. அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் இயேசுவை போல் இந்த உலகில் வாழ்ந்து அநேக மக்களுக்கு நாங்கள் இயேசுவை போல் நன்மை செய்து வாழ்கிற பொழுது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் மறு உலகிலும் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழும்படி தேவரீர் அருள் புரிவீராக. அப்பா பிதாவே, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் இந்த உலகில் உமக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் இந்த நாளில் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் அவர்கள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு வாழும்படி செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.